திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனலுடைய பெயரை சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற தலைப்பில் மாற்றி அந்த டெலகிராம் சேனல் மூலமாக ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திரு நெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் திறத்தல், திருக்கோவில் அடைதல், 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாகவும் முறையாகவும் வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 12 திருமுறை ஆசிரியர் துதி முதலில். வாங்க லலிதம்மா. சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தில்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் மேனாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனார் ஒன் கவிழர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிர அடிகளார் திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவ திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம்மா. வாங்கம்மா. திருக்கோவில் அடைதல் செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியையும் வணங்குகிறேன். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற்சைவ நெறிதான் பெற்ற உன்னிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெருட்கலை நாண கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே.
தெற்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சாமி சிவபெருமானு. கோயில் அடைஞ்சாச்சு, கோயில் திறக்கிறது. வாங்க மல்லிகம்மா. படிக்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். இன்பம் ஆதரவு தந்தை நீ அறியார்கள் மலர் திருவடிகள் போற்றி போற்றி. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலோற்று பின்னை நேர் அம்மாலுங்கி அரற்றாதே திருமாமணி சேர்த்திரு கதவம் இறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாலறியா திருப்புயங்கண் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. திருப்பள்ளி எழுச்சி யாரு? திருச்சிற்றம்பலம். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன் தொழுபடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வன் திரு பெருந்துரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களித்தரு தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அற்புதம். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு அனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை சிந்தித்து வருகிறோம். பாராயணம் போல் அல்லாமல் இந்த திருமந்திர நூலை கடந்து செல்ல முடியவில்லை. பாராயணம் போல திருமந்திர நூலை கடந்து செல்ல முடியவில்லை. ஆதலால் ஒவ்வொரு பாடலும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்டிருக்கிறது. 3000 ஆண்டுகள் அதற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு பாடல் என்ற கணக்கில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. நமக்கெல்லாம் மிகப்பெரிய கொடையாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த உயிர் தேராதா, தேறி வராதா என்பதற்காக குரு மரபு என்று சொல்லுவார்கள். இன்னைக்கும் ஆதீனத்துக்கு போனீங்கன்னா கைலாய பரம்பரை என்ற சொல் இருக்கும். குருமகா சன்னிதானம் வழி வழியா வந்திருப்பாரு. எந்த பரம்பரையில வந்திருப்பாரு? கைலாய பரம்பரையில. அதுபோல சிவபெருமான் அம்பாளுக்கு உபதேசித்து, அம்பாள் நந்திக்கு உபதேசித்து, அப்படி வழி வழியாக நந்தி எம்பெருமானுக்கு குருமரபுகள் கைலாயத்திலிருந்து வந்ததாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட மரபில்
முதல் குருநாதனாக இருக்கக்கூடிய நந்திபெருமானுக்கு அடுத்த நிலையில் திருமூல நாயனார் நந்தியம்பெருமானுடைய உபதேசம் பெற்று ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த பாடலை நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி, நிகழ்ச்சிக்கு வந்துள்ள அத்தனை அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி, நாம் எல்லோரும் பாச அறிவில் இருந்து நீங்கி பசு அறிவு பெற்று பதிஞானம் பெறுவதற்காகவே இந்த முப்பொருள் உண்மையை மிக தெளிவாக நமக்கெல்லாம் விளக்கி ஞான அனுபூதி பெறவே இந்த நூல் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த நூலை நாம் பாராயண முறையிலே சந்திக்காமல் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்ட பாடலை குறைஞ்சபட்சம் 2 பாடலாவது சிந்தித்து நிறைவாக செல்லலாம் என்ற கருத்தின் கீழே நாம் பயணித்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்குண்டான நிகழ்ச்சிகள் நுழைவோம். தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கால் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர்கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்காதும் ஐயுறவில்லையே அம்மையே சிவலோகம் ஆள்வதற்காதும் ஐயுறவில்லையே சிறுவினில் செழும் கமலம் ஒன்குதன் புகழூர் மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவல்லூர் அன்பன பகைய பொன் சடையந்தன் சிறுவன்வன் தொண்டன் நூரன் பாடிய பாடல் பத்திவை வல்லவர் அரவனாரடி சென்று சேர்வதற்காதும் ஐயுறவில்லையே அரவனாரடி சென்று சேர்வதற்காதும் ஐயுறவில்லையே. இந்த 2 பாட்டுல சிவலோகம் சென்று சேர்வதற்கு ஐயுறவு இல்லையே, அரவனாரடி சென்று சேர்வதற்கு ஐயுறவு இல்லையேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார். ரொம்ப அருகாமையில் இருக்கிற திருவடி, ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கிற திருவடி. ஆனா இந்த 3 முப்புறம் என்று சொல்றாங்க இல்லையா, அந்த 3 ஆணவம் கண்மம் மாய் இந்த பாச அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மள என்ன பண்ணிடுது, மிகப்பெரிய மயக்கத்துக்கு நம்மளை ஆளாக்கிடுது. அதனால வந்த விளைவு தான் அருகாமையில் இருக்கிற திருவடி நமக்கு தெரியாம போச்சு. சாமி தான் அந்த வேலையை செய்யற திருவோதான சக்தின்னு சொல்றாங்க. யார் யாருக்கு கிடைக்கணுமோ அப்பதான் கிடைக்கும். என்னதான் நம்ம விழுந்து விழுந்து புரண்டாலும் ஒட்டுறதான் ஒட்டுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஞானம் கூட அப்படித்தான். நம்ம எவ்வளவுதான் காதல ஈயம் காய்ச்சி ஊத்துற மாதிரி ஊத்துற சொன்னாலும் யார் யாருக்கு எப்ப ஒட்டணுமோ அப்பதான் அது ஒட்டும். ஆமா, நம்ம பிரயத்தனப்படுவோம். சைவத்துக்கு வந்துட மாட்டாங்களா, உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டாங்களா, பாவம் இத்தனை நாள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்களே சுமையை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் பாரத்தை இறக்கி வைக்க மாட்டாங்களா, பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்காதான் நம்ம தேடுவோம். ஆமா தேடுவோம், சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு விதியில் இருக்கணும்ல, அந்த விதியில் இருக்கணும்ல. அதுதான் சரி. திருமந்திர நூல்ல 3ஆம் தந்திரத்துல, அதாவது அட்டாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த இந்த விஷயங்களை நம்ம சிந்திச்சுட்டு வரோம். அதுல நம்ம 14 பாடல்கள் பார்த்துட்டோம் தியானத்துல. அடியன் ஏமத்துல இல்ல, நியமத்திலையும் இதான் ஏமம் நடத்தும் போது இல்ல, எட்டி பார்த்துட்டு போயிட்டேன். நியமத்திலையும் எட்டி பார்த்துட்டு போயிட்டேன். பங்கெடுக்கல நிகழ்ச்சியில. ஆசனத்திலையும் பங்கெடுக்கல. பிராணாயாமத்துல தான் ஒரு போரே வந்தது நம்ம நிகழ்ச்சியில. ஏன்னா ஒரு அனுபவ ரீதியா அடியன் சில விஷயங்கள் வச்சிருக்கும் போது அதுக்கு முரணா சொல்லும் போது என்ன ஆகுன்னா, அப்படியே கடந்து போக முடியல என்னால.
அப்படி துடிக்குது. ஐயோ! இதுக்கு பாட்டுக்கான அர்த்தம் இதுதானே! உண்மை பொருள சொல்லாம அப்படியே கடந்து போனா எப்படி? அனுபவப்பட்டவன் சொல்லாம இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம அந்த நிகழ்ச்சியில வந்து பங்கெடுத்து அன்னைக்கு குறுக்கீடு செஞ்சு, ஏப்ரல் 1ஆம் தேதி சொன்னேன். முட்டுகிறவன் முக்தி அடைவான். இணையார் திருவடிகள முட்டுகிறவன். இணையார் திருவடி என் தலைமேல் வைத்த அந்த இணையார் திருவடிய முட்டுகிறவன் முக்தி அடைவான். முட்டாதவன் முட்டாள்ன்னு சொன்னேன். ஏப்ரல் 1ஆம் தேதி. அன்னைக்கு தான் வம்பு. அன்னைக்கு வந்தது தான் வம்பு. ஏன்னா ஞானத்த பகிரங்கமா சொன்னா சில பேருக்கு ஒத்துக்காது இல்லையா? வெறும் கருணை யார் சொன்னா என்ன? உண்மைய யார் சொன்னா என்ன? பக்குவம் இல்லையே. பக்குவப்பட்டவங்க என்ன பண்ணக்கூடாது? நம்ம காயப்படுதுன்னு சொன்னாலே ஆணவம் இருக்குதுன்னு அர்த்தம். யாருக்கு காயப்படும்? ஆணவத்துக்கு தான் காயம் வரும். ஆணவம் இல்லாதவர்களுக்கு ஒருபோதும் காயம் வராது. அவர் நம்மள சொல்லல. சாமி மேல்நிலைக்கு வந்தவங்க. ஆணவம், கன்மம், மாயை இது 3ம் கடந்தவங்களுக்கு ஒருபோதும் என்ன ஆகாது? காயப்படாது. எங்க காயப்படும்? எங்க ரோஷம் வரும்? யார பார்த்து என்ன சொன்ன அப்படின்ற நினைப்பு எப்போ வரும்? அந்த நான்ன்றது மேலோங்கி இருக்கும்போது தான் பிரச்சனை வரும். அப்போ சம்பந்தப்பட்ட உயிர் ஏன் ஓடி போயிடுது நம்மள விட்டு? ஏன்னா, அடுத்த நிலைக்கு அது வர தயாரா இல்ல. ஏன்னா நான் புடிச்ச மயிலுக்கு அது 3 கால்னு சொல்லுது. அப்ப என்ன பண்ணுவாரு சாமி? அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவாரு. அப்படியே ஆகட்டும். ததாஸ்துன்னு சொல்லுவாரு. அது யாரா இருந்தாலும் சரி. அந்த லெவல்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது, "இது அப்படியா தம்பி? இத சொல்லிக் குடுங்க." அப்படின்ட்டாங்கன்னா, ரொம்ப 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 உத்தமம். பரவாயில்லையே! நாங்க கத்துக்காதத நீங்க கத்துருக்கிறீங்களே! அடுத்த நிலைக்கு எப்படி போனோம்? அப்படின்னா, "இல்ல, இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் அப்படிதான்." அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது தான் நமக்கு என்ன ஆகுது? முரண்பாடு ஏற்படுது. ஒரு பொழிப்புரை இருக்கு. தர்ம யாதனத்துல வெளிப்பட்ட பொழிப்புரை இருக்கு. அந்த பொழிப்புரை நம்ம அதையாவது ஒண்ணு வாசிக்கணும். ஒண்ணு திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய பொழிப்புரையாவது வாசிக்கணும். இல்ல நான் சொந்தமாவது உருப்படியாவது சொல்லணும். அதுவும் இல்ல. தான் தோன்றித்தனமாகத்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா, அப்பதான் நமக்கு என்ன ஆகுது? ஐயோ! திருமந்திர நூலுக்கு இப்படி சொல்லக்கூடாதே பொருளு. நம்ம அப்படியே கடந்தும் போயிடக்கூடாதே. நமக்கு தெரிஞ்சத சொல்லணுமே. அப்ப சொல்லி பார்க்கிறோம். குழந்தை மாரி சொல்றோம். தனிப்பட்ட முறையில சொல்றோம். இல்ல இந்த பாட்டுக்கு 10 நிமிஷம் கழிச்சு சொன்னா, நான் வேற மாரி சொல்லுவேன். அப்படின்னா நமக்கு முரண்பாடு ஏற்படுது. அப்ப அப்படி போறதுக்காக வரல நம்ம முரண்பாடோட. அதாவது நான் மாத்தி மாத்தி சொல்லுவேன். யாரும் அந்த பொடிப்புரை சொல்றவங்களுக்கெல்லாம் நான் மேலான ஆள்ன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ யாராவது ஒருத்தருக்கு நம்ம தலை வணங்கி இப்போ தர்மயாதனத்த எடுத்து வச்சிருக்கிறோம். பெரியவங்க எழுதி வச்சிருக்காங்க. நமக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களுடைய வழிய நம்ம ஒட்டி போனோம் இல்லையா? நாம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடங்கிட்டு போறது தான் உத்தமம். அத புறந்தள்ளக்கூடாது. தர்மயாதனத்த புறந்தள்ளக்கூடாது. திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆனா ஆதீனங்கள்லாம் எழுதி வச்சிருக்காங்க முன்னாடி. பண்டார சாஸ்திரங்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா பல தாத்தாக்கள் தவம் பண்ணியிருக்காங்க. அனுபவிச்சு தானே எழுதுறாங்க பொருள். அப்போ அவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு நான் பெரிய ஆளுன்னு சொன்னா, பெரிய ஆளுக்கு உண்டான விஷயத்த நிரூபிக்கணும்ல. வெறும் ஏட்டுச் சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது. அப்போ சொல்லணும்னா வெறும் கர்ஜிக்க கூடாது. கர்ஜிக்கிறேன்னா அனுபவத்தோட கர்ஜிக்கணும். உட்கார்ந்திருக்கணும் 12 வருஷம் உட்கார்ந்திருக்கணும். ஒரு குருநாதர்கிட்ட வாங்கி 12 வருஷம் நீங்க உட்கார்ந்து என்ன பண்ண தவத்துல இருந்திருக்கணும். அது 12 வருஷம் முத்தி நீங்க முதிர்ச்சி அடைந்து வெளிய வந்துருதா? ஆதீனத்திலிருந்து அதாவது ஒரு பயிற்சி கூடத்திலிருந்து வெளிய வந்திருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? பரவால்ல. இவருக்கு அ அறிவும் இருக்கு, அனுபவமும் இருக்குன்னு நம்ம ஒத்துக்கலாம். யாரையும் குறை சொல்லக்கூடாது. எப்படின்னா அறிவு இருக்கு, அன்பு இருக்கு, அடுத்து அனுபவ நுகர்ச்சி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம அத எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த அந்த ஏரியா நமக்கு தெரியல. ஒரு ஏரியாவ நமக்கு தெரியலன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, தெரிஞ்சவங்க கிட்ட விட்டுறணும். வாயேன் செல்லம், பரவால்ல உனக்கு தெரிஞ்சிருக்க, பாராட்டு. அப்ப அந்த பாராட்டக்கூடிய பெரிய மனுஷனா தான் என்ன பண்ணணும்? அந்த அன்பு. பரவால்ல, உனக்கு இந்த ஏரியா நல்லா தெரிஞ்சிருக்கு. அடையாளம் கண்டுபிடிச்சுட்டேன். அடையாளம் கண்டுபிடிச்சு பரவாயில்லையே! அப்ப தெரியலன்னா தெரியலன்னு ஒத்துக்கணும். அப்ப எனக்கு தெரியும்னா எனக்கு தெரியும்னு சொல்லுவேன். எனக்கு தெரியலன்னா தெரியலன்னு. அப்ப தெரியுது தெரியல கரெக்ட்டா ஒத்துக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? இதனை இதன் கண் விடணும். இதனை இதன் கண் விட்டு அதல வெற்றி பெறத்துக்கு பார்க்கணும். அதான் பெரியோர். அவங்க தான் பெரியவங்க. அவங்க தான் பெரியவங்க. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? யாரையும் புறந்தள்ளுறதுக்கு மனம் நோகக்கூடாதுன்னு பொறுத்து, சரி இதுக்கப்புறமும் இப்படி இருந்தா, இந்த நிகழ்ச்சி வந்து ஆணவத்தினுடைய வெளிப்பாடு ஆயிடக்கூடாது.
அப்படின்றதுக்காக தான் நம்ம பொறுமையா என்ன பண்ணணும், தயவு கூர்ந்து இந்த திருமந்திர நூலை கையில் எடுத்தோம். இங்க முழுமையாக தெரிந்தவர்கள் யாருமே இல்லை. எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது. அதே மாதிரி எல்லாம் தெரியாதவங்களும் ஒண்ணுமே தெரியாதவங்களும் இங்க கிடையாது. ஒருத்தருடைய அனுபவம் ஒருத்தருக்கு வராது. ஒருத்தருடைய அனுபவம் ஒருத்தருக்கு வராது. சாமி அவரவருக்கு உள்ளபடிதான் என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தருக்கு வருதுன்னு சொன்னா, ஒருத்தர் சாமி இயக்குறாருன்னு சொன்னா, அவங்க கிட்ட நம்ம விட்டுறணும். அப்படிதான் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வரோம். சரிங்களா? அதனால இங்க யாரையும் நம்ம புறந்தள்ளல. வெளியே போன்னு சொல்லல. ஏன்னா இருந்தா நெருடலா இருக்கக்கூடாது. ஆமா. ஒரு சகிப்புத்தன்மைக்கு ஒரு அளவு இருக்கு. அத்தனையும் சகிச்சுதான் நம்ம என்ன பண்றோம், இந்த நிகழ்ச்சியை கொண்டு போறோம். எல்லாரையும் அரவணைக்க தான் முயற்சி பண்றோம். அரவணைச்சு கொண்டு போகலான்னு தான் முயற்சி பண்றோம். சரி, இன்றைக்கு உண்டான திருமந்திரத்துக்கு போவோம். இந்த ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல தியானத்திலேயே நம்ம நிக்கிறோம். அதுல பாடல் 15வது பாட்டு. அவவர் மண்டலமாம் பரிசொன்றுண்டு, அவவர் மண்டலத்து அவவர் தேவராம், அவவர் மண்டலமாம் பரிசொன்று உண்டு, அவவர் மண்டலத்து அவவர் தேவராம், அவவர் மண்டலம் அவவர் கேவரில், அவவர் மண்டலம் ஆயமற்றோர்க்கே. பொழிப்புரை தர்மயாதனம். அக்னி மண்டலம் முதலாக கூறிய மண்டலங்கள் மூன்றுக்கும் சிவபெருமான் ஒருவனே முதல்வனாக அறிந்து எவ்விடத்தும் அவனையே தியானித்து அவனாகின்ற யோகமே உண்மை யோகம். அக்னி மண்டலம் முதலாக கூறிய மண்டலங்கள் மூன்றுக்கும் 3 மண்டலம் பார்த்தோம். சிவபெருமான் ஒருவனே முதல்வனாக அறிந்து எவ்விடத்தும் அவனையே தியானித்து அவனாகின்ற யோகமே உண்மை யோகம். அது சத்தினி பாதர்கள் அல்லது கூடாது. அது சத்தினி பாதர்கள் அல்லது கூடாது. அது நிற்க அப்படின்னு பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. இப்ப பொழிப்புரைக்கு போலாம். அம்மூன்று மண்டலங்களுக்கும் அக்னி முதலிய மூவரையே முதல்வராக கருதி ஆங்காங்கு அவ்வவரை தியானித்து அவராகின்ற போது பொது முறைமையும் உண்டு. அது சத்தினி பாதர் அல்லாதற்கு உரியதாம். சத்தினி பாதர் அல்லாதார்க்கு உரியதாம். 3 மண்டலங்களுக்கும் மூவர் முதல்வர் ஆகிவிடின் காலம் விளையுமன்றோ எனின் மூவரையும் முதல்வராக எண்ணுவோர் ஒருவர் மற்ற இருவருக்கும் தோழமை உடையவராக மூவரிடை இணக்கமே கொள்ளுதலின் கலாம் விலையதாம். இப்படின்ற பொழிப்புரை போட்டிருக்கு தர்மயாதனத்துல. இந்த அவ்வவர் மண்டலமாம் பரிசொன்று உண்டு. இந்த 3 மண்டலம் என்னன்னு போன பாடல்ல பார்த்தோம். அக்னி மண்டலம், அதாவது வலது கண்ணு. சந்திர மண்டலம் பார்த்தோம் நினைக்கிறேன். அப்புறம் சுழிமுனை, அதான் அக்னி மண்டலம் இருந்து அப்புறம் சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அப்புறம் அக்னி மண்டலம், அதாவது சுழிமுனை. அதாவது வலது கண்ணு, இடது கண்ணு, சுழிமுனை. அந்த 3 மண்டலம் இருக்கு இல்லையா, அந்த 3 மண்டலங்களும் என்ன பண்ணும், கரெக்டா யோகத்துல போய் கூடும். இதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தலைவர் உண்டு. அப்ப அவங்க எல்லாம் மூலவரா எடுத்துக்க முடியாது. அந்த மூலவருக்கும் மூலவரா சிவபெருமான் தான் இருக்கிறார். சந்திர மண்டலம், சூரிய மண்டலம்,
அக்னி மண்டலம். இது 3 மண்டலமும் வந்து நிக்குது. இந்த 3 மண்டலத்துல வலது கண்ணு இப்ப இரவு நிகழ்ச்சி கூட நான் கெஞ்சி சொல்லிட்டு இருப்பேன். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன், புருவ மதில வச்சிருங்க, புருவ மதில வச்சிருக்கேன். விளையாட்டா தான் சொல்லிட்டு வரேன். அதுல உண்மை இருக்கு. அதுல உண்மை இருக்கு. அந்த அக்னி மண்டலம் முதலாக கூறிய மண்டலங்கள் 3க்கும் சிவபெருமான் ஒருவனே முதல்வனாக அறிந்து எவ்விடத்தும் அவனையே தியானித்து அவனாகின்ற யோகமே உண்மை யோகம். தான் அவனாதல். தான் அவனாதல். தான் அவனாதல் தான். அதான் சிவனாகவே ஆகிறது. அதாவது அந்த அவனாகவே தியானித்து அவனாகின்ற யோகமே உண்மை யோகம். அது சத்தினி பாதற்கு அல்லது கூடாது. அது என்ன சத்தினி பாதம்? அது என்ன சத்தினி பாதம்? சத்து அசத்து 2ஆ பிரிச்சுக்குங்க. எதெல்லாம் உயிர் உள்ளதோ அதெல்லாம் சத்து. எதெல்லாம் உயிர் அற்றதோ அதெல்லாம் அசத்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து அப்படின்னு சொன்னா வஸ்துனாலே அது அசத்து. எல்லாம் ஜடம்தான். உயிரற்ற பொருள்களுக்கு கடவுள் நாராயணன். அது ஹரின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தாங்கும் ஆம மாதிரி. அவ்வளவுதான். வஸ்துக்களுக்கு மட்டும்தான். பசுக்களை வந்து மேய்க்கிற வேலை இருக்குது, இல்லைன்னு சொல்லல. ஆனா மொத்த வஸ்து தாங்கக்கூடிய ஆற்றல் சாமி கொடுத்தாரு. அதுதான் சர்வம் கிருஷ்ணார்ப்பண வஸ்து. என்ன அடிச்சாலும் தாங்குறான்பான்றாங்கல்ல, அது மாதிரி. எந்த அவதாரம் எடுத்தாலும் என்ன பண்ணாலும் அவன் தான் தாங்குவான். ஆமையா சாமி அப்படி கொடுத்திருக்காரு, வரம் கொடுத்திருக்காரு காக்குறது. அப்போ வஸ்து அப்போ என்னன்னா அசத்து கிடக்கும். எதெல்லாம் கிடந்தது கிடத்தல். இப்ப நாராயணன் கிடக்குறான் இல்லையா, அயனன்னா கீழே கிடத்தல். எதெல்லாம் ஆடுது உயிர் போட அதெல்லாம் நடராஜருக்கு சொந்தம். நீங்க சிதம்பரம் போனீங்கன்னா தெரியும், உயிர்ப்பு உள்ளது எல்லாம் சாமிக்கு சொந்தம். உயிர்ப்பு இல்லாத அண்ணாண்ட எல்லாமே. அதுதான் பாடி எடுக்கும்போது கோவிந்தா கோவிந்தான்றான். அதை முடிஞ்சு போச்சு. அங்க யாரு இல்ல, சிவம் இல்ல. அது வஸ்துல வந்துடுது. மண்ணுக்கு உண்டானது மண்ணுக்கே போயிடுது. அது திரு மண்ணு. நம்மளது ஆகாயம். மண்ணை கடந்து நீரை கடந்து, மண்ணுன்றது உடம்பு, உடம்ப கடந்து, அதுக்கப்புறம் மனசுன்ற ஒரு நீர் நாராயணனை கடந்து, அதுக்கப்புறம் நெருப்பு ஜீவன், அதான் உயிர் பசு, அந்த பசுவை கடந்து, அதுக்கப்புறம் மூச்சு வாயு 21,600 முறை சுவாசம் ஒரு நாளைக்கு. அதான் சிதம்பரம். அந்த மூச்சையும் கடந்து அந்த மூச்சு உற்பத்தி ஆகிற ஆகாயம். அந்த தத்துவம் தான் சிதம்பரம். ஆகாய தத்துவம். ஆகாயத்திலிருந்து வாயு, அதான் உயிர். அந்த உயிர் அந்த மூச்சில இருந்து நெருப்பு நம்ம உடம்புக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குது இல்லையா, அக்னி, அதான் உயிர் நெருப்பு. அது எது வரைக்கும் எரியும்? மூச்சு இருக்கிற வரைக்கும். அந்த அக்னி ஒரு வேர்வை, அதுல இருந்து உற்பத்தி ஆனதுதான் இந்த மாயா சமுத்திரம். அதான் நாராயணன், திருப்பார் கடல். அவன் தான் மனமா இருக்கிறான். அவன் மனசு வச்சா தான் சாமியை பார்க்க முடியும். அது நந்தி மாதிரி குறுக்குள்ள நிக்காதுன்றாங்கல்ல. அவனுக்கு அப்புறம் இந்த ஜடம், நம்ம கண்ணால பாக்குறோமே, இந்த நம்ம ஆளை பார்க்க தோற்றம், அதுதான் மண்ணு. இது விசிபிள் இன்விசிபிள். மனசை வந்து படிக்க முடியும், உணர முடியும், ஆனா பார்க்க முடியாது. அதான் நாராயணன் சூட்சம். அப்போ இந்த உடம்பு காரியத்தால் ஆனது, இந்த மனம் காரணத்தால் ஆனது. அதான் காரணன் நாரணன். காரணக்காரி எல்லாமே எவனும் பேச மாட்டான். சோழியும் குடுமையும் சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோழிய குடுமையும் சும்மா ஆடாதுன்னுவாங்க. அப்ப காரணக்காரி இல்லாம ஒருத்தர் பழக மாட்டாங்க. காரணக்காரி இல்லாம ஒரு உயிர் நம்மளை தேடி வராது. அதுக்கு காரணம் யாரு உங்ககிட்ட பேசினாலும் ஒரு காரணம் இருக்கும், ஒரு காரியம் இருக்கும். பிரம்மாவும் அங்கதான் இருக்கிறாரு, நாராயணனும் அங்கதான் இருப்பாங்க. இதுக்கு மேல ஒருத்தர் கர்த்தா இருக்கிறார், அதான் சிவபெருமான். அப்போ இந்த 3 மண்டலம்ன்றது என்னன்னா, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். இந்த மண்டலங்கள்லாம் ஒரு பரிசு, அதாவது பரிசொன்று உண்டு. அபோவர் மண்டலத்தை அபோவர் தேவராம். ஆமா, சூரிய மண்டலத்தை சூரியன் தான்.
அக்னி மண்டலத்துல அக்னி தான், சந்திர மண்டலத்துல மூணுத்துக்கும் 3 விதமான உண்டு. ஆனா 3த்தையும் கூட்டினோம்னா அதுக்கு தலைவன் யாரு? சிவபெருமான் தான். அதனாலதான் சாமியோட தோற்றம் வந்து பித்தா பீரை சூடி சந்திரனை என்ன பண்ண குளிர்ச்சிக்கு வச்சிருக்கிறார். ஆமா, சாமி தேஜஸ உடனே காமிக்கல. அப்போ வலது கண்ணு பாத்தீங்கன்னா அந்த சூரியனுடைய இது பிரதோஷத்தில் பார்த்து வரைஞ்சிருப்பாங்க. அப்போ சத்துன்னா என்னன்னா உயிர் உள்ளது எல்லாமே சாமிக்கு சொந்தம். சாமினா சாமி தான் வச்சிருக்கிறாரு. சரி, இன்னொரு கையில அசத்தும் வச்சிருக்கிறாரு. அதாவது அமிர்தத்தையும் கையில வச்சிருக்கிறாரு சாமி, விஷத்தையும் கையில வச்சிருக்கிறார். பாருங்களேன். அப்ப சத்தினி பாதம் அப்படின்னா என்ன? அதுல போட்டிருக்கு. இந்த 3 மண்டலத்தை பார்க்கக்கூடிய அறிவு யாருக்குன்னா எல்லாருக்கும் வந்துடும். நான் பூர்வ மத்திய பாருங்க, பூர்வ மத்திய பாருங்க, என்ன தான் உழுது வந்து புரண்டாலும் எல்லாரும் வந்துருவாங்களாம், வரமாட்டாங்க. சத்தினி பாதற்கு அல்லாது இந்த இடம் வாய்க்காது. இடுப்பு கடக்கணும், வயிறை கடக்கணும், மார்பு கடக்கணும். ஆமா, 3 விதமான அப்டக்கல்ஸ். இந்த உடம்பு கடக்கணும், உடம்பு பால் மயக்கம் போகணும், உடம்பு பத்தின தெளிவு வரணும். ஒரு ஆதீனம் ஆகணும்னா அத்தனை மயக்கத்துல இருந்து மீண்டா தான் ஒரு ஆதீனமாவே ஆக முடியும். பெண் மயக்கத்துல இருந்து மீளணும். பால் மயக்கத்துல இருந்து பால் மயக்கம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சாமியார் ஆக முடியாது. அதுல உள்ள விடணும்னா, ஆதீனத்துல உள்ள விடணும்னா பால் மயக்கங்கள்லாம் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதுதான் சோதனை வரும். எப்ப நீங்க ஒரு பொருள் வேணான்னு சொல்றீங்களோ, இது நான் இனிமே நான் பெண்களையே தீண்ட மாட்டேன்னு ஒருத்தன் முடிவு எடுக்கலாம், அப்பதான் சாமி வரிசையா கீழே நிக்க வைப்பார். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் பெண்களே எனக்கு தேவையில்லைன்னு ஒருத்தன் முடிவு எடுக்கிறான்னு முடிவு எடுத்த கணமே அடுத்தது வரிசையில நிக்க வைப்பார். அப்போதான் லீலைகள்லாம் ஆரம்பிக்கும். ரம்பா, மேனகை, ஊர்வசி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து வந்து நிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் அவன் வேண்டிக்குவான், என்ன சாமி நான் வேணான்னு சங்கல்பம் எடுத்த பிறகு இந்த மாதிரி பண்றீங்களே, இதான் விளையாட்டு. அப்போ ஒரு ஆதீன ஆகணும்னா சாதாரண விஷயமா என்ன? இந்த பால் மயக்கம் கிடக்கணும். அதான் இடுப்பு. 2வது தீனி. தீனியில உஷாரா இருக்கணும். வயிறு. இதெல்லாம் ஒவ்வொரு மண்டலம். இடுப்பு கிடக்கிறதே ரொம்ப கஷ்டம். மூலம், மலம், மூத்திரம், அவஸ்தை, இதெல்லாம் அவஸ்தை. மலம் ஒரு அவஸ்தை, மூத்திரம் ஒரு அவஸ்தை, சுக்கில ஒரு அவஸ்தை, சுரோனிதம் ஒரு அவஸ்தை, பீரியட் ஒரு அவஸ்தை, ரத்த போக்கு ஒரு அவஸ்தை. இது எல்லாம் இது இந்த இடுப்பு ஏரியா கடக்கிறதே ரொம்ப ரொம்ப. ஆமா, ஏன்டா சாமி இப்படி நம்ம ஏன் பொண்ணா பிறந்துன்ற நினைப்பு கூட வரும் சில நேரத்தில். அந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா. அதை கடந்து இது வேற டெய்லி வயிறு வேற இருக்குது. இது என்ன பண்ணுன்னா எனக்கு கவ்வாங்க பசி வந்தா 10ம் பறந்துடும். இதை வேற கிடக்கணும். வயிற்றுக்கு தானே இவ்வளவு பாடுபடுறோம். அதுல அறம் வேற, அறம் வளர்க்கணும். பொய் சொல்லி பிழைக்க கூடாது, திருடக்கூடாது. இந்த வயிறுன்னு வந்துட்டாலே நம்ம நியாயம் நீதியெல்லாம் பார்த்தாகணும். பொய் சொல்லக்கூடாதுங்க, திருடக்கூடாதுங்க, உழைக்கலாங்க அப்படின்றாங்க இல்லையா? வயிற்றுக்கு தானே. அப்ப இந்த வயிறுன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ப எல்லாம் வயிற்றுக்கு தானே, ஒரு ஜான் வயிற்றுக்கு தானேங்க அப்படின்வாங்க. ஆமா, ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே என்னவாங்க, உண்மைதானே. அதான் நாராயணன் டிபார்ட்மெண்ட். அவனை கிடக்கணும். வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கு, பாரதியார் சொன்னார்ல, வயிற்றுக்கு சோறுடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதர்களுக்கு. ரொம்ப ஆக்ரோஷமா சொல்லிட்டு போயிட்டாரு. அததான் வள்ளலார் என்ன பண்ணாரு? அன்னதான கூடத்தை ரெடி பண்ணிட்டாரு. ஏன்னா அக்னி அங்க அதுக்கு தீனி போடணும் இல்லையா, உயிரை ரட்சிக்கிறதுக்கு. நம்ம ரட்சிக்க வந்த பொருளா, அதனால சாப்பாடு மேல இருக்கணும், நம்ம கீழே இருக்கணும். சாப்பிடும்போது எப்படி இருக்கணும்? சாப்பாடு மேடையில இருக்கணும். சாப்பாடு நம்ம 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 வந்து கீழே இருக்கணும். ஏன்னா நம்ம ரட்சிக்க வந்த பொருள், அதை கும்பிடணுமான்றார் சாமி. எப்போ உணவு சாப்பிட்டாலும் அந்த சாப்பாடை கும்பிடணும். ஏன்னா நம்ம ரட்சிக்க வருது இல்லையா, நம்மளை காப்பாத்த வருது, அதை கும்பிடணும். அது தண்ணி தெளிச்சுட்டு அது மாதிரி இது பண்ணிட்டு அதை கும்பிட்டு தான் சில பேர் ஆச்சாரமா சாப்பிடுவாங்க. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது ஒரு பெரிய கலர், சாப்பிடும்போது ஒரு வித்தை இருக்குது. மேற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம்லாம் சேரும். தெற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா தவத்துக்கு ஈடு. அதான் மாகேஸ்வர பூஜை. அது
தெற்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டா புகழ் கிடைக்கும், எதிரி இருக்க மாட்டாங்க. சாப்பிடணும். ஆனா வடக்கு நோக்கி யாரும் உட்காந்து சாப்பிட மாட்டாங்க. நோய் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன வேற ஒரு தலைகெழுத்து. கிழக்கு நோக்கி சாப்பிட்டா என்ன கிடைக்கும்? ஆயில் கிடைக்கும். பாரு ஒரு மண்டலம் பார்த்துன்னு வரலாம் அப்படியே. அப்ப இந்த 3 பக்கத்துல வடக்கு நோக்கி மட்டும் சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனா பந்தியில அது கணக்கு கிடையாது. பந்தி உட்காந்து சாப்பிடுறாங்கல்ல, பந்தியில வடக்கு நோக்கி சாப்பிடலாம். அது குபேர திசை கூடாது. அது ஏன் நோயின்னு எனக்கு சொன்னாங்கன்னு தெரியல. வடக்கு நோக்கி உட்காந்து சாப்பிட்டா நோய் வரும்னு சொன்னது என்ன காரணம் எனக்கு தெரியாது. ஆனா அது குபேரனுடைய திசை. தெற்கு யமனுடைய திசை. ஆனா சாப்பிட்டா புகழ் கிடைக்கும், எதிரி இருக்க மாட்டான்னு வேற சொல்லுவாங்க. ஆனா வைணவர்கள் வந்து மேற்கு நோக்கி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம், செல்வம் முக்கியம். மகாலட்சுமி. மற்றுணையாவது நமச்சிவாயம். இந்த 3 மண்டலங்கள் நம்ம கடந்து புருவ மத்தியில பார்க்கும்போது அக்னி, சுழுமுனை, வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். அப்போ அந்த இடத்துக்கு போறதுக்கு சத்திரி பாதம் அல்லாதவர்களுக்கு இந்த 3வது இடம் நமக்கு இந்த அக்னி அந்த புருவ மத்தியம் கிடைக்காது. அப்ப சத்தினி பாதம்னா என்னன்னு பார்த்துட்டு வரோம். சத்துனா என்ன, அசத்துனான்னு பார்த்தோம். சத்துனா உயிர், அசத்துனா உயிரற்றது. அப்ப உயிர் இருக்கிற இடம் உயிர் நிலை. சாதாரண மனுஷனுக்கு இடுப்புல தான் உயிர் நிலைன்னு சொல்லுவான். ஆமா, சாதாரண நம்ம என்ன சொல்லுவோம், உயிர் நிலைன்னா இடுப்பு கீழே தான் இருக்கணும். உயிர் நிலை பாத்துங்க, படாத இடத்துல பற்ற போதுன்னுவான். பாத்துங்க, படாத இடத்துல பற்ற போதும். ஆனா உண்மையான உயிர்நிலை எங்க இருக்கு? பொறுமதில் இருக்கு. உண்மையான உயிர்நிலை எங்க இருக்குது? பொறுமதில் இருக்குது. அதான் உயிர்நிலை. அதான் பசு இருக்கிற இடம். அப்போ சத்தினி பாதம்னா இது எல்லாம் கடக்கணும். இடுப்பு கடக்கணும், வயிறை கடக்கணும், அப்புறம் மார்பு கடக்கணும். சுகமா இருக்கிறது, சொகுசா இருக்கிறது. இதெல்லாம் கடந்து அதுக்கப்புறம் விசுத்தின்னு சொல்லக்கூடிய இந்த 6 ஆதாரங்கள்ல விசுத்தின்னு சொல்லக்கூடிய மகேஸ்வரி இருக்கக்கூடிய அதை கடக்கணும். அதுக்கப்புறமா இந்த உடம்பு கழுத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஏரியாவும் கடந்து மயக்கம் எல்லாம் தீர்ந்து திருவடியை எட்டி பிடிக்கிறீங்க பாருங்க புருவ மத்தியில், அதான் சத்தினி பாதம். அதான் சத்தினி பாதம். மலபரி பாகம் சத்தினி பாதம். மலபரி பாகம்னா இயல்பாவே ஆணவத்துல அடங்கி நிக்கணும். ஆணவம் ஒழுவதும் ஒழியாது. நான்ன்றது எல்லாருக்குமே தான் இருக்க செய்யும். ஆனா பணிவா இருக்கணும். ஆணவத்தினுடைய அழகு என்னது? பணிவு. அடுத்து கண்மம். கண்மம்னா வினை. வினை 2 வினை இருக்குது. நல்ல வினை இருக்குது, தீவினை இருக்குது. நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கின பிறகு நீங்க என்ன பண்ணுவீங்க? கெட்டதே செய்வீங்க. அறிவில்லாத நேரத்துல தான் நீங்க தப்பு பண்ணீங்க. அறிவு வந்துச்சு இல்ல, அப்ப நல்வினையை தேர்ந்தெடுத்து செய்வீங்க. அப்ப நல்வினைக்கும் தீவினைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இருவினை ஒப்பு நடக்கும். இருவினை ஒப்பு எப்ப நடக்கும்? நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கின பிறகு நல்லதுல இருந்து கெட்டதுல இருந்து விடுபட்டுருவீங்க. நீங்க தர்மம் பண்ணாலும் பூமியில பிறப்பீங்க, நீங்க கொலை பண்ணாலும் பூமியில பிறப்பீங்க. அப்ப உஷாராயிடுவீங்க நீங்க. அப்ப எது பண்ணாலும் பூமிக்கு திருப்பி வந்தாகணும். அப்ப உஷாராகணும். அப்ப என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இந்த வினைக்கு மூலமா இருக்கிற இறைவன் தான் பொறுப்பு. நம்ம என்ன பண்ணிடணும்? இறைவன் ஒப்படைச்சிட்டோம்னா இருவினை ஒப்பு நடக்குது. அப்ப ஆணவத்துக்கு பணிவு ஒரு கவசம்னு சொன்னா, இந்த கண்மன்ற இருவினை ஒப்புன்னு சொல்லக்கூடியது கர்ம யோகின்னு சொல்லுவாங்க. எவன் தன் கர்மத்தை இறைவனோட ஒப்படைத்து செய்கின்றானோ அவனே கர்மயோகி. அதாவது கீதையில சொல்லுவாங்கல்ல, கடமையை செய், பலனை எதிர்பாராது. அவன் தான் கர்மயோகி. அப்போ இந்த வினையிலிருந்து தப்பிச்சு இருவினை ஒப்பு, அந்த இருவினை ஒப்பு தான் கர்மயோகி. அப்போ பணிவுன்றது ஆணவத்துக்கு பிரம்மா பணிவு, பிரம்மனுக்கு பணிவு வேணும். அடுத்து நாராயணன் இருவினை ஒப்பு நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்த பிறகு இருவினை ஒப்பு நடக்கும். வினையை அவன் மேல போட்டு, எந்த வினையும் அவன் மேல போட்டு செய்யறான் இல்லையா? ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு செய்யுங்கம்மா, சரியா போயிடும் போங்கம்மா அப்படின்றாங்கல்ல, அதான் இருவினை ஒப்பு.
நீ பண்ணலாமா, அது ஆண்டவன் செய்யறான்னு சொல்லிட்டு போமா, இல்ல ஆண்டவன் செயல் போமா, எல்லாம் சிவன் செயல்னு சொல்றாங்கல்ல. அப்போ இறைவன்ட்ட ஒப்படைச்சு செய்கிற எல்லா செயலும் இருவினை ஒப்பு தான். அப்போ ஆணவம் ஆணவம்ன்றது பணிவால அடங்கி, கண்மம்ன்றது நல்வினை தீவினை எதுன்னு தெரிஞ்சு 2 வினைக்கும் நடுவுல அது கடந்து இறைவன்ட்ட ஒப்படைச்சுட்டு போறோம் இல்லையா? அந்த நிலைமைக்கு அந்த நிலைமை கடக்கிறோம். அப்போ ஆணவத்த கடந்து கண்மத்த கடக்கிறோம். அடுத்து 3வது மயக்கம். இது என்னது மயக்கம்? அதான் மாயை. இந்த மயக்கத்தினுடைய இயல்பு என்ன? நம்மள எதிர்காலத்திலேயே வச்சிருக்கிறோம். இதுவாக போறோம், அதுவாக போறோம், இப்படி ஆக போறோம், அப்படி ஆக போறோம் அப்படின்ற நினைப்பிலே வச்சிருக்கோம். இல்லன்னா கடந்த காலத்திலே வச்சிருக்கோம். எப்படி இவள பழி வாங்கலாம்? யார பார்த்து என்ன சொன்ன? நான் இவக்கு முன்னாடி இவ கார்ல நான் போயே காமிக்கிறேன் பாரு. இங்க பார் அண்ணாமலை, உனக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கிறேன் அப்படின்னு படத்துல சொல்றாங்கல்ல. வீடு கட்டியே நான் உன் முன்னாடி ருஸ்தமா வாழ்ந்து காமிக்கிறேன்றான்ல அந்த சவுடால். இதான் மயக்கம். இதான் மாயை. ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்ல எதிர்காலத்துல இருக்கும். ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்ல எதிர்காலத்துல. நிகழ்காலத்துக்கு வரவே வராது இந்த மயக்கம். ஏன்னா அதுக்கு மயக்கி வச்சிருக்கணும், அவ்வளவுதான். அத மயக்கி வச்சிருக்கணும். உயிர் என்ன பண்ணி வச்சிருக்கணும்? பாரு பாரு, இந்த கலகம்லாம் பண்றாங்கல்ல, உன்னை பார்த்து அப்படி சொல்லிட்டாருங்க அவரு. அப்படியா? நான் என்ன பண்றேன் பாரு. அதான் மயக்கம். அதான் மாயை. அப்ப இந்த 3 கடக்கிறோம் இல்லையா? இந்த 3த்தையும் கடக்கிறோம். ஆணவம் பணிவாலையும், ஆணவத்தை பணிவாலையும், கண்மத்தை ஒப்படைக்கிறோம். இருவினை ஒப்புன்னு சொல்றேன். இருவினை ஒப்புன்னா என்ன? ஒப்படைத்தல். கர்மத்தை இறைவன்ட்ட ஒப்படைச்சு செய்யறது இருவினை ஒப்பு. இனி என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கு அது 2வது ஏரியா. கண்மத்தையும் கடந்துரும், நாராயணனையும் கடந்துரும். அடுத்து மயக்கம், மகாமாய ருத்ரன். மயக்க ஊசி மாதிரி போட்டுட்டு இந்த கோமா ஸ்டேஜ்ல வச்சிருக்கிற மாதிரி நம்மள மயக்கி தூக்கத்திலேயே வச்சிருக்கோம். சுழுத்தி அந்த தூக்கத்திலேயே, சொப்பனத்திலேயே. அந்த 3வது ஏரியாவையும் நம்ம மயக்கம் தீர்ந்துருச்சு. மயக்கத்தை தீர்த்துறாரு. அந்த தீர்க்கும் போதுதான் சத்திய பாதம் நம்மளுக்கு கிடைக்குது. இப்ப புரியுதா? எல்லாருக்கும் ஆணவம் இருக்குது. எல்லாருமே பணிவு வந்துருதா? வரலையே. எல்லாரும் பணிஞ்சிருக்காங்க இல்லையே. பக்குவப்பட்ட ஆன்மாக தான் பணியுது. நீங்களே பண்ணுங்க. நல்லா இருக்கும். சௌகரியமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்ப எல்லாருக்கும் பணிவு வருதா? வரலையே. தயவு கருணை எல்லாருக்கும் வருதா? வரலையே. வரல. அப்ப அப்ப ஆணவம் பணிவாலையும், கண்மம். அப்ப வினையை நீங்க ஒண்ணு இப்ப எல்லாரும் ஒரு வினை செஞ்சுட்டு இருக்கு. எப்படி செய்யறோம்? இருவினை ஒப்பு நம்ம நடந்திருக்கணும். சிவனடியார்னா என்ன நடந்திருக்கணும்? இருவினை ஒப்பு நடந்திருக்கணும். பணிஞ்சு செய்வாங்க. எல்லாம் சாமி செயல். என் செயலாவது யாதொன்று சாமி தான் நடத்துறாங்க. எல்லாம் இறைவன் செயலுங்க, இறைவன் செயலுங்க அப்படின்னு சொல்லிட்டு செயலை இறைவன்ட்ட ஒப்படைச்சு செய்யறாங்க இல்லையா? அதான் இருவினை ஒப்பு. இது நடந்திருக்கணும். 2வது. 3வது மயக்கம் தீர்ந்திருக்கணும். நான் சொன்னேன்ல 3 மயக்கம். அந்த மயக்கம் தீர்ந்திருக்கணும். மகாமாயி 6 கோடி மாயா சக்தி இருக்குது. அத்தனை கடந்து சாமி தெளிவு கொடுத்து, கடந்த காலத்துல இல்லாம நிகழ்காலத்துல, அதான் எதிர்காலத்திலும் இல்லாம நிகழ்காலத்திலேயே பிரசன்ட்ல இருக்கக்கூடிய அறிவை கொடுத்து அந்த திருப்பாதத்தை சேர்ந்தாங்க இல்லையா? அவங்க தான் சத்தினி பாதம். அவருக்கு தான் சத்தினி பாதம் கிட்டும், மத்தவங்களுக்கு கிட்டாது. ஏன்னா இவங்க 3 பேர் இதுல கடந்து வர முடியாது. நான் கொம்பு முளைக்கும் போது எப்படி வரும்? நான் தாசில்தார், நான் போட்டாதான் கையெழுத்து. நான் போல அப்ப அவருக்கு தொழில் கர்வம் இருக்குது. அவர் எப்படி உள்ள நுழைய முடியும்? சத்தினி பாதத்துக்கிட்ட வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா அவர் தொழில் கர்வம் இருக்குது இல்ல. ஆணவத்துக்கு ஜாதி கர்வம் இருக்குது. ஜாதி கர்வத்தை மீண்டு அவன் வரவே முடியாது. அவன் சத்தினி பாதம் அவனுக்கு வரவே முடியாது. ஜாதி கர்வம் இருக்கிறவங்களும் ஆணவத்துல இருக்க அவன் வரவே முடியாது சத்தினி பாதத்துக்கு. முதல் இது. ஏன்னா உடம்பு நான் சகப்பா இருக்குன்னு நினைச்சாலே முடிஞ்சு போச்சு. நான் 2 வேளை குளிக்கிறனால முடிஞ்சு போச்சு. என்னோட ஆச்சாரம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அப்ப என்னை விட நினைச்சாலே முடிஞ்சு போச்சு. ஆணவத்திலேயே மாட்டிக்கிறீங்க. முதல்ல செக்கிலேயே மாட்டிக்கிறீங்க. முதல் செக்குன்னு ஆணவம் எங்கெல்லாம் நம்மளுக்கு தடையா இருக்குது? ஜாதி கர்வம், குல கர்வம், கோத்திர கர்வம், 2 வேளை குளிக்கிற கர்வம், நான் சாமியே தொட்டுறேன் பாருன்ற கர்வம், நான் வழி வழியா வந்துட்டு இருக்கின்ற கர்வம். இந்த கர்வ பங்க நாசம் நடக்கணும். கர்வ நாசம் நடந்தா தான் ஆணவம் நம்மளை கடந்து போக முடியும். அப்ப பணி வரணும். சாமி எனக்கு போட்ட பிச்சைங்க, அண்ணாமலைக்கு நான் பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லணும். சாமியோட பெருங்கருணையினால உள்ள இருக்கிறேங்க நானு. ஆமா, நான் பிராமண குலத்துல பிறந்திருக்கேன். சாமி உன்னம் செய்த தவறு, நான் செஞ்ச தவத்தினால இங்க பிறந்திருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டாருன்னா அவருக்கு ஆணவம் பணிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். சரி,
அவர் செய்யற தொழில்னால அவருக்கு கர்வம் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கலெக்டர் இருக்கிறாங்க. அவங்க ஆபீஸ்ல இருந்தா கலெக்டர், வீட்டுக்கு வந்த பிறகு கலெக்டரா நடந்துக்க கூடாது. பொண்ணுகிட்ட பொண்ணு அம்மாவா நடந்துக்கணும். புள்ளைக்கு அவங்க அம்மாவா நடந்துக்கணும். வீட்டுக்காருக்கு அவர் கணவன் மனைவியா நடந்துக்கணும். வீட்டுக்கு வந்தும் அந்த பச்சை மாதிரி பேசக்கூடாது. அதிகாரம் பண்ணக்கூடாது. டீச்சர்னா டீச்சரா தான் இருக்கணும். அந்த தொழில் கர்வம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எப்ப பார்த்தாலும் டீச்சராவே நினைச்சுக்கிறது தானே. டீச்சர் உத்தியோகம் பார்க்கறேன், டீச்சர் உத்தியோகம் அப்ப தொழில் கர்வம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆணவம். அவ்வளவு சீக்கிரம் மேல முடியுமா? இந்த ஆணவம்ன்றது உடம்பு கிடக்கணும். அதுக்கப்புறம் இந்த மனசாகி இந்த தொழில் கர்வம் கர்மா கிடக்கணும். அதுக்கப்புறம் மயக்கம் தீரணும். இது 3 விஷயம் தீர்ந்தா தான் சத்தினிபாதம் கிடைக்கும். சத்தினிபாதம் என்ன? உயிருள்ள அந்த உயிர் நிலை கிடைக்கும். இதனால வம்பா போச்சு. அதான் உயிர்நிலைக்கு விளக்கம் கொடுத்தனால, உலகத்தாருக்கு உயிர்நிலை வேற, நமக்கு உயிர்நிலை வேற. உண்மை தெரிஞ்சவங்களுடைய உயிர்நிலை வேற, உலகத்தாருடைய உயிர்நிலை வேற. மூத்தர துவாரத்தை அவங்க என்ன பண்ணாங்க? உயிர்நிலைன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். உண்மைதானே? ஏன்னா அவங்க பாமரர்கள், உலகத்தார்கள். சத்தினிபாதத்துக்கு வந்தவங்களுக்கு உயிர்நிலை எது? எம்பெருமானுடைய திருவடி. அதான். அப்ப என்ன சொல்றாங்க இதுலன்னா, அக்னி மண்டலம் முதலாக கூறிய மண்டலங்கள் 3க்கும் சிவபெருமான் ஒருவனே முதல்வனாக அறிந்து எவ்விடத்தும் அவனையே தியானித்து அவனாகின்ற யோகமே உண்மை யோகம். அது சத்தினிபாதற்கு அல்லாது கூடாது. சத்தினிபாதற்கு அல்லாது ஒரு செக் வைக்கிறாருங்க. அவ்வவர் மண்டலமாம் பரிசொன்று உண்டு, அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம், அவ்வவர் மண்டலம் அவ்வவர்க்கே அவ்வவர்க்கே வரில், அவ்வவர் மண்டலம் ஆய மற்றோருக்கே. பார்த்தவங்களுக்கு யாருக்கும் என்ன கிடைக்காது? அந்த மண்டலம் கிடைக்காது. அந்த 3 முதல்வர் 3 பேரும் 3 முதல்வராக இருந்தாலும் அவங்க மூவரும் ஒருவரேன்னு சொல்லிட்டு சிவபெருமான நம்ம ஐக்கியமாகும் போது சாமி அதை கொடுக்கிறாரு. அதான் சத்தினிபாதம் அப்படின்னு நம்ம ஒழிப்புரை வழியா போறோம். சிவஞான போதம் இதுல சொல்லுது. இறப்பில் தவம்னு சொல்லுது. ஞானத்தை பயக்கும் சிவயோகத்தின் வேறான யோகமும் யோகம் என சிலரால் மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாடல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த சத்தினிபாதம் கிடைக்கணும்னா இந்த 3 விஷயம் நடந்திருக்கணும். மலபரிபாகம்னு ஒண்ணு சொல்லக்கூடிய இந்த 3 சம்பவம் நடந்திருந்தா மட்டும்தான் நமக்கு இந்த 3 மண்டலத்தை நம்ம உணரக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். ஆனா விளையாட்டா நான் சொல்லிட்டு வரேன். எது எப்படியோ மேல ஏறிடுங்க. எது எப்படியோ மேல ஏறிடுங்க. எது எப்படியோ மேல ஏறிடுங்கன்னு என்ன கொண்டு வரேன் சொல்லுவாரு. அப்போ இந்த 3 மண்டலம்ன்றது தனித்தனி கிடையாது. எல்லாம் மெர்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? ஆமா. சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா அமாவாசை. அது பிரிஞ்சா பௌர்ணமி. விஷயம் இதுதான். அதே மாதிரிதான் இந்த மண்டலங்கள்லாம் கடந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஆதாரங்கள்லாம் கடந்து புருவ மதில நிக்கிறதுக்கு பேர் சத்தினிபாதம். தைரியமா சொல்லுங்க சத்தினிபாதம். அப்போ சத்தினிபாதம் நிகழணும்னா இந்த 3 மயக்கம் தீர்ந்திருக்குன்னு சொல்லுங்க. ஆணவத்தினுடைய இயல்பு, கர்மத்தினுடைய இயல்பு, இந்த உயிரினுடைய மயக்கத்தினுடைய இயல்பு எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நம்மள முதல்ல பரிசோதனை பண்ணிக்கணும். ஆமா. நம்மள நம்ம பரிசோதனை இந்த பரிசோதனை பண்ணி இதுல இருந்து விலக்கு நம்ம பெற்று சாமியோட பாதத்தை தொடுறோம் இல்லையா? அதான் சத்தினிபாதம். அப்ப சத்துனா என்னன்னு சொன்னேன் அடியேன். அசத்துனா என்னன்னு சொன்னேன். அசத்தெல்லாம் நீங்கன்னா சத்து நின்னு கரெக்டா நின்னு. சத்து போயிடுச்சுன்னு சொல்றதுதான் செத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. செத்துட்டாருங்கன்றாங்க. செத்துட்டாருன்னு சொல்றாங்கல்ல. அப்ப செத்துட்டான்றதுக்கு வந்து சேன்றத போட்டு நூக்கி எடுத்துட்டு போட்டுக்குங்க. சத்து போனதுதான் செத்து போனதுன்னு சொல்றாங்க. ஆமா. இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப சத்தினிபாதம்னா உயிர்நிலை. உயிர்நிலைன்னா உலகத்தாருக்கு கீழ, ஞானிகளுக்கு மேல. அதாவது உண்மை தெரிஞ்சவங்களுக்கு மேல, உண்மை தெரியாதவங்களுக்கு கீழ. அவ்வளவுதான். இந்த பாட்ட அப்படியே நம்ம கடந்துடலாம். சிவபெருமான சிவசிவா. அப்ப சத்தினிபாதம் அல்லாதவர்களுக்கு அந்த 3 மண்டலத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. 3 மண்டலத்துக்கு 3 தேவர் இருப்பாங்க. அந்த 3 தேவர்ன்றது மயக்கம் தான். 3 பேருக்கு 3 தேவர் இருந்தாலும் அந்த 3க்கும் முழு முதல்வனா இருக்கிறது சிவபெருமான் தான். அந்த சிவபெருமானாவே தானாகணும், தான் அவனாவே மாறணுன்றது தான் அந்த மண்டலத்தினுடைய பரிசு. ஒரு பரிசு இருக்குது. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு பரிசு இருக்குதுன்றார். வலது கண்ணு, இடது கண்ணு,
அக்னி. இது 3ம் ஒண்ணா சேர்ந்து அந்த 3 தேவரும் ஏன்னா ஒத்துழைக்கணும்ல. சரி வல கண்ணுல ஒரு சின்ன காயம் இருக்குது. உங்களால பார்க்க முடியுமா? சூரிய மண்டலத்துல பிரச்சனை. பார்க்க முடியாது. கண்ணுல ஒரு வலி இருந்தா அங்க நோக்க முடியுமா? கண்ணெல்லாம் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. அப்போ அப்ப அவரு ஒத்துழைக்கணும். சரி இடது கண்ணுல பிரச்சனை. சாமி பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. சரி எப்பங்க? அப்ப எப்ப பார்த்தாலும் பொறுமத்த பார்த்துன்னே இருக்கணுமா? அப்படி இல்ல. தோன்றி முளைச்சிட்ட பிறகு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. விழிப்புணர்வு வந்துட்ட பிறகு அங்க ஒரு 2 இதழ் இருக்கு. அது முளைச்சு வந்துருச்சுன்னா என்ன பண்ண வேண்டியது இல்ல. அங்க எப்ப அங்கதான் இருப்பிடம் தெரிஞ்சு போச்சு. இருப்பிடம் தெரிஞ்சு அங்க நீங்க கண்டுட்டீங்கன்னா, "கண்டே நவர் திரு பாதம் கண்டறியாதன கண்டே. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும் என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்." அந்த இடத்த நீங்க கண்டுபிடிச்சு ஆய்ஞ்சு அறிஞ்சு உணர்ந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தான் உணர்ந்துட்டீங்கல்ல. அந்த இடத்த விட்டு நீங்க கீழ இறங்கவே மாட்டீங்க. அந்த இடத்த விட்டு கீழ இறங்கவே மாட்டீங்க. இதுதான் ரகசியம். உண்மை தெரிஞ்சவங்க அங்கிருந்து இறங்க மாட்டாங்க. இப்ப நம்ம 16வது பாட்டுக்கு போயிடலாம். வாங்க அடுத்து யாருனாவது பாட்டு படிக்கிறீங்களா? பாடுறேன்யா. சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாட்டு 17 பாடுங்க. இழைக்கின்ற இல்லை. நெஞ்ச இலக்கின் திருக்கரை உள்ளே 16 இலக்கின்ற இழைக்கின்ற நெஞ்ச திருட்டரை புள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளை பெரும் பாசம் துருவிடுமாகில் துளை பெரும் பாசம் துருவிடுமாகில் இளைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே துளை பெரும் பாசம் துருவிடுமாகில் இளைப்பின்றி மார்கழி ஏற்றமதாமே நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம். ஐயனே பெருமானே. நன்றிம்மா நன்றிம்மா. இலக்கின்ற நெஞ்சத்து இருட்டறை உள்ளே முளைக்கின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி துளைப்பெறும் பாசம் துருவிடும் ஆகில் இழைப்பின்றி மார்கழி ஏற்றதான். அற்புதம் 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 அற்புதம். பாடலுக்கு தர்மி அதன் தன்னுடைய பொழிப்பறை படிச்சிடலாம். ஒவ்வொரு பயனை தருவர் ஒவ்வொரு பயனை தருபவர் ஒவ்வொரு தேவராக நினைந்து அவர் அனைவரிடத்தும் ஓடி இழைக்கின்ற நெஞ்சத்தை தனது சரக்காக உடைய இருட்டறையாகிய உடனுள்ளே தனித்தனி முதன்மை பெற்று தோன்றுகின்ற மண்டலங்கள் மூன்றினும் பொருந்தி ஊடுருவி செல்வதாகிய பெரிய நூல் அவ்வாறு அவற்றை ஒன்றுபட கோத்து செல்லுமாயின் உயிர் மேற்கூறிய இழப்பை அகன்று மார்கழி நீராட்டு போல இன்ப வெள்ளத்தில் மூழ்கி சிறக்கும். இப்போ சிறுநீரகம் நான் ஆரம்பிக்குது. என்னது? நான் இல்லைன்னா மூத்தத்தை வெளியேற்ற முடியாது. இறைப்பை சொல்லுது நான் இல்லைன்னா உன்னால ஜீரணம் பண்ண முடியாது. சிறுகுடல் சொல்லுது நான் இல்லைன்னா ரத்தத்தை பிரிச்சு எடுக்க முடியாது. பெருகுடல் சொல்லுது நான் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, ரத்தத்தை நான் என்னால வடிகட்ட முடியாது, நான் மலத்தை வெளியேற்றுறேன் அப்படின்னு சொல்லு. இப்போ ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ஆலோசனை போர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன். நான் இல்லைன்னா மூச்சு வாங்கி விட முடியாது. இப்படி ஒவ்வொன்றும் ஆன பிளான் என்ன பண்ணீங்க? நான் இல்லைன்னா கல்லீரல் சொல்லுது, நான் இல்லைன்னா மொத்த ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்குது, நான் தான் மூளை பண்டாரம். நீ சாப்பிட்ற சாப்பாட்டு மொத்த எனர்ஜி நான் தான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். 3 நாள் நீ சாப்பிடாம இருந்தாலும் நான் உனக்கு யாரும் சப்ளை பண்ண, நான் தானே உனக்கு சப்ளை பண்ணி ஆகணும். டே நான் தாண்டா உனக்கு அப்படின்னு சொன்னா எல்லாம் நான் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. இத்தனை மண்டலத்துக்கு ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு தலைவன் இருந்தாலும் ஒவ்வொரு பயனை தருபவர் ஒவ்வொரு தேவராக நினைந்து அவர் அவருடைய அனைவரிடத்திலும் ஓடி இழைக்கின்ற நெஞ்சத்தை தனது சரக்காக உடைய இருட்டறையாக உடம்பின் உள்ளே அந்த உடம்புல இருக்க காரியங்கள் நடக்கல, அதெல்லாம் நம்ம பெரிய பெரிய தேவர்கள் நினைச்சிட்டு அவங்கள நம்ம அந்த அவங்கள வணங்கி இவங்கள அப்ப இதுதான் பெருசு அதுதான் பெருசு நம்ம வணங்கி நின்னோம்னா அங்க இருட்டறையில மாட்டிக்கிறோம். இவங்க 3 பேருக்கும் இந்த 3 மண்டலத்திற்கும் தாண்டி ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் தான் எல்லாரையும் ரட்சிக்கிறான். ஆமா, அந்த இருட்டு அறையிலிருந்து இழைக்கின்ற நெஞ்சத்தின் இருட்டு அறை உள்ளே
அப்படி உடம்புக்குள்ள தனித்தனியா முதன்மை பெற்று நிக்கிறாங்களா அவங்கலாம். ஒவ்வொரு மூலாதாரத்திலும் ஒவ்வொன்னு நான் தான் பெரிய அப்படி அப்படி நிக்கிறாங்க. அந்த மண்டலத்தை அப்ப ஒண்ணு இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நானுன்ற நிலைமை இல்லைன்னா உடம்பு இல்ல. அப்ப பிரம்மா வேணும் இல்ல. சரஸ்வதின்னு நாக்கு இல்லைன்னா எதுவுமே இல்ல. நாக்குன்னு உடம்பு தான் சரசம் ஆட முடியும். சரசம்னா பேசுறது. எண்ணம் வருது, சொல்லு வருது, செயல் வருது, ஆக்ஷன்ன்றது வருது இல்லையா? அப்ப பேசி ஆகணும் இல்ல நீங்க. அப்ப அதுக்கு சரஸ்வதி வேணும் இல்லையா? அப்ப பிரம்மாவும் சரஸ்வதி இல்லைன்னா முடியுமா? சரீரமே இல்ல, படைப்பே இல்லாம போயிடும். அவ்வளவுதான். அப்ப அவங்க வேணும். அந்த தேவரும் வேணும். அடுத்து அதுக்கு மூலமா இருக்கிற நாராயணன் வேணும். ஹரி அதுல இருந்து தான் தோன்றுது, மனத்துல இருந்து தான் உற்பத்தி ஆகுது. அப்ப அந்த தேவர் வயிறு விட்டு தள்ள முடியுமா? வயிறுன்றது ஒண்ணு வேணுமா இல்லையா? இந்த வயிற்றுக்கு தானே எல்லாமே. அப்ப நாராயணனை புறந்தள்ள முடியுமா? தள்ள முடியாது. சரி, அவனுக்கு மேல ருத்ரன் ரட்சிக்கிறான் இல்லையா? அவனை புறந்தள்ள முடியுமா? அவனையும் தள்ள முடியாது. ஏன்னா மகாமாயி, மயக்கம். இப்படி ஒவ்வொரு 3 மண்டலத்திலயும் சரிங்க, நம்ம அங்கங்க இவர் பெரியவர் அவர் பெரியவர் ஓடிக்கினே இருந்தோம்னா இருட்டறையில் தான் மாட்டிக்குவோம். அப்படி ஊடுருவி செல்ல பெரிய நூல் ஒன்று இருக்குது, அவற்றை ஒன்றுபட கோத்து. இது ஒரு தொடர் நிகழ்வு. பிரம்மா நாராயணனை சார்ந்து தான் இருக்கணும், நாராயணன் ருத்ரனை சார்ந்து தான் இருக்கணும், ருத்ரன் மகேஸ்வரனை சார்ந்து தான் இருக்கணும், அந்த மகேஸ்வரன் சதாசிவனை சார்ந்து தான் இருக்கணும். இப்படி ஒரு கோர்வை இது 5 பேரும். இவங்கள யாராவது ஒருத்தர் இறுக்கி பிடிச்சிக்கணும்னா நம்ம இருட்டறையில போய் மாட்டிக்குவோம், ஒரு செக்மெண்ட்ல போய் மாட்டிக்குவோம். அப்ப முளைக்கின்ற மண்டலம் 3லும் ஒன்றினோம். அப்ப துளை பெறும் பாச துருவிடும் ஆகில். இந்த பாசன்றது என்னது? ஆணவம், கண்மம், மாயை. நான் சொன்னேன் இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவங்கெல்லாம் மூலமா இருக்கிறாங்க. அங்கெல்லாம் அவங்க மூக்கு தானே என்ன பண்றாங்க? தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் இருள்ல கொண்டு போய் நம்மள வச்சிருவாங்க. அவங்கள இவெல்லாம் கடந்துடணும். மலபரிபாகம் சொன்னேன் இல்லையா? அப்ப துளை பெறும் பாச துருவிடும் ஆகில் இலைப்பின்றி மார்கழி ஏற்றதாமே. ஒரு அற்புதமான குளியல் போடலாம். எப்படி? மார்கழி மாசத்துல போடுற மாதிரி. இதெல்லாம் ஒன்றுபட கோத்துக்குன்னு சொல்றாரு. செல்லும் அவ்வாறு அவற்றை ஒன்றுபட கோத்து. இவங்கெல்லாம் தனித்தனியா நினைச்சு போய் மாட்டிக்காதப்பா. உயிர் மேற்கூறிய இழப்பை அகன்று, இழப்பைன்னா இருட்டை அகன்று, மயக்கத்தை சொல்ல முடியுமா? இடுப்பு தான் பெருசுன்னு சொல்ல முடியுமா? ஆனா மாட்டிக்கிறோம். நம்ம இடுப்புலதான் சுகம் இருக்குன்னு மாட்டிக்கிறோம். வயிறு சாப்பாடே கதி அப்படி மாட்டிக்கிறோம். அடுத்து மார்பு சுகமே கதின்னு நினைக்கிறோம். அப்ப இதுல எல்லாம் சிக்கிக்காம அந்த இருட்டறையில சிக்கிக்க கூடாது. இதெல்லாம் உடல் மயக்கத்துல போய் சிக்க கூடாது, பால் மயக்கத்துல போய் சிக்க கூடாது. சிக்காம யார் ஒருத்தர் இது 3த்தையும் கோத்து இதுக்கு விசுத்தி, அதான் மூச்சா இருக்கிற இறைவனை பிடிச்சு, பிராணாயாமத்தை பிடிச்சு திருவடியை போய் தொடுறாங்களோ, சதாசிவத்தை போய் யார் தொடுறாங்களோ அவங்கதான் இலைப்பின்றி மார்கழி ஏற்றதாமே. நீராட்டு போல, மார்கழி நீராட்டு போல இன்ப வெள்ளத்தில் மூழ்கி சிறக்கும் அப்படின்றார். இங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க. நிட்டை இலா உடல்ன்றாங்க. அதை இருட்டறையில மாட்டிக்கணும். பல்லாண்டுல வரும். நிட்டை இல்லாத உடம்பு என்னது? இருட்டறை. ஒரு பாட்டு ஒண்ணு வரும், நிட்டை இல்லா உடல் போட்டிருப்பாங்க. நிட்டை இல்லா உடல்னா சாமி திருவடி அடையாத உடம்பு. அது இருட்டறைக்கு சமானம். ஏன்னா கீழே மாட்டினுக்குது இல்லையா? அதான் நிட்டை இல்லாத உடல். நிகரில்லா வண்ணங்களும் சொல்லுவாங்கல்ல. அறியாமை காரணமா நம்ம 3 மண்டலத்தையும் பெருசா நினைக்கிறோம். அந்த அறியாமை குண்டலி மூலியமா, நல்ல ஆசான்கள் மூலியமா அற்புதமா கிடந்து மார்கழி நீராட்டுல போல நம்ம தண்ணி ஊத்தணும்னா எப்படி நம்ம எல்லாம் ஒரு பெரிய தெம்பு வருதோ, குளிச்ச உணவு பொறுத்து தெம்பு வரும் இல்லையா? அந்த மாதிரி பேரின்பத்தை சிவபெருமானுடைய சிவ தியானத்துல, அந்த யோகத்துல பெரிய பேரின்பத்தை அடையலாம்னு சொல்றாரு. அவ்வளவு சீக்கிரம் சத்தினி பாதம் கிடைக்காதுன்னு போன பாத்துல சொன்னேன். இந்த 3த்தையும் கிடக்குன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் எல்லாரும் சின்ன சின்ன தேவர்கள்ல போய் மாட்டிக்கூடாது. இவங்க பெரியவங்களா அவங்க பெரியவங்களான்னு. அப்ப அந்த 3த்தையும் கடக்கணும். ஒரு சைவம்னு சொன்னா, ஒரு அடியார்னு சொன்னா இந்த 5 கிட்ட இருந்து ரிலீஃப் ஆகணும். பிரம்மா கிட்ட இருந்து ரிலீவ் ஆகணும், நாராயணன் கிட்ட இருந்து ரிலீவ் ஆகணும், ருத்ரன் கிட்ட இருந்து ரிலீவ் ஆகணும், அடுத்து மகேஸ்வரன் கிட்ட இருந்து ரிலீவ் ஆகணும், அடுத்து சதாசிவத்துக்கிட்ட போய் நிக்கணும். அதுக்கப்புறம் தான் எண்டு. இது எல்லாம் பராசக்தியோட குழந்தையாம். திருமந்திரத்திலே ஒரு நூல்ல வருது. சிரிப்பா இருக்கு நம்மளுக்கு. இவங்க எல்லாம் நம்ம நினைச்சுங்கிறோம்ல, இது 5 சக்திக்கும் சாமி அம்பாள் தான் இறங்கி வராளாம். பிரம்மனுக்கு துணையா நிக்கிறா, நாராயணனுக்கு ஒரு துணையா நிக்கிறா, ருத்ரனுக்கு ஒரு துணையா நிக்கிறா, அப்புறம் மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரியா வந்து நிக்கிறா, அடுத்து மேல சதாசிவத்துக்கு மனோன்மணியா வந்து நிக்கிறா. யாரு? ஒரே சக்தி தான்.
ஒரே சக்தி தான். இன்னும் அம்பால குறித்து வியந்து சொல்லும்போது அதுல ஒரு வரும். இதுதான் அது ரகசியம். அப்ப இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த 3 விஷயத்துல போய் மாட்டிக்காம, இவங்க பெரியவங்க, அவங்க பெரியவங்க அப்படின்ற போட்டிலாம் போட்டுக்கணும். சண்டை சண்டை அடிச்சுக்காம, எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிற இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு நினைச்சு, அந்த இடத்துல யார் ஒன்றல் பாசத்த விட்டுறாங்களோ, பாசம்ன்றது இப்பதான் சொன்னேன். உண்மைய உணரணும். உண்மைய உணர்ந்து, இயல்பாவே ஈகோல இருந்து கடந்து, அதுக்கப்புறம் மனசுன்ற இருட்ட கடந்து, அதான் நாராயணன் கடந்து, ரட்சிக்கிற அந்த ருத்ரனையும் கடந்து, அதுக்கப்புறம் திருப்பாதம், சத்தினி பாதத்த பெற்று, யார் ஒருத்தர் அந்த இன்பத்த அனுபவிக்கிறாங்களோ, அவங்களுக்கு மார்கழியில குளிக்கிற மாரி, ஜில்லுன்னு அப்படியே ஏகாந்தமா இருப்பாங்க. ஆமா. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் அமையும். இந்த உடம்பு சோப்பு போட்டு குளிச்சிடலாம். ஆனா, உள்ள நமக்கு போனோம்னா வாய்மை இருக்கணும். வாய்மை இருந்தா தான் உள்குளியல் நடக்கும். வாய்மையால தான் உள்ள குளிக்க முடியும். அதுதான் சொல்லப்படுது. அப்ப இருட்டாயுள்ள இந்த 3 மண்டலம்லாம் இருட்டுல போய் கொண்டு போய் விட்டுரும். அத்தேவர், இத்தேவர் என்று அவர் தேவர், இவர் தேவர் என்று ஓடுனோம்னா நம்ம இருட்டுல தான் போய் மாட்டிக்கணும். எல்லா தேவருக்கும் ஒரு தேவர் இருக்கிறாரு புருவமத்தில வந்துட்டோம்னா, சத்திய பாத்துக்கு வந்துட்டோம்னா, எல்லா தேவரும் எங்க வந்து ஒடுங்கிடுவாங்க, அங்க வந்து ஒடுங்கிடுவாங்க. சரி. இந்த 2 பாட்டோடு இன்னைக்கு நிறைவு செஞ்சுக்கலாம். மிக்க மகிழ்ச்சி. இது இதுல ஏதாவது இன்னும் நீட்டிக்கலாம். பேசணும்னா நம்ம பேசிட்டே போலாம். எப்படி சத்தினி பாதத்துக்கு அல்லாதவர்களுக்கு இந்த இந்த இது கிடைக்காதுன்னு சொல்றாங்களோ, அதே மாரி சத்தினி பாதம்னா என்னன்னு விளக்கணும் நம்ம. உயிருள்ள பொருள், உயிரில்லாத பொருள். இந்த உலகத்தார் உயிர் இல்லாத பொருள தான் தேடி அலையறாங்க. உலகத்தார்னா நம்மளும் தான். பணத்துக்கு அலையறோம் இல்லையா? உயிர் இல்லாத பொருள் தானே. அது அசத்து. அசத்த தேடி சத்த விட்டுட்டோம். எவ்வளவு பெரிய காமெடி பாருங்களேன். உயிர் இல்லாத பொருளெல்லாம் தேடி, அன்பா இருக்கிற உயிர மறந்துட்டு, அசத்த தேடி நம்ம சத்த விட்டுட்டோம். தும்ப விட்டுட்டு வாழ பிடிங்க சொல்லுவாங்கல்ல சிவபெருமான். அது எனக்கு பழமொழி தெரியல. இதுதான் அந்த ரகசியம். அப்போ அசத்த தேடி சத்த விட்டுட்டோம். மண்ணு ஆசை. மண்ணு வாங்கி போட்டா எவ்வளவு வாங்கி போட்டாலும் அடங்காது மனசுக்கு. அப்புறம் பெண் ஆசை. அது பெண்ன்றது பெண்ணும் மண்ணும் ஒண்ணுதான். ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசை உள்ளதெல்லாம் இதெல்லாம் இழுக்கும். அதெல்லாம் நம்மள இழுக்குது இல்லையா? வச்சிருக்குது நம்மள இழுத்து. அப்ப இதெல்லாம் நம்மள என்ன பண்ண விடாது? அசத்துல கொண்டு போய் விட்டுடும். அப்போ நீங்க நம்ம தெளிவாகணும் முதல்ல. நம்ம அசத்துல இருக்கிறோமா? சத்துல இருக்கிறோமா? நமக்கு அசத்தும் வேணும், சத்தும் வேணும். ஏன்னா உலகத்துல நம்ம மதிக்க மாட்டான். அப்ப விண்ணுக்கும் மண்ணுக்கும் யார் தலைவன்? அவனையே புடிச்சுக்கணும். அதாவது மண்ணுலகம், விண்ணுலகம் ஆட்சி ஒண்ணுது சாமி. அதிகாரம் ஒண்ணுது தான். அப்ப மண்ணுக்கும் நீதான் பொறுப்பு. விண்ணுக்கும் நீதான் பொறுப்புன்னு யார் ஒருத்தர் சரணடைறாங்களோ, அவங்களுக்கு இந்த 2 சத்துல இருந்தும், அசத்துல இருந்தும் விடுதலை கிடைக்கும். சாரி விடுதலைன்றேன். அசத்துல இருந்து விடுதலை பெற்று சத்து பெறுவார்கள். அதான் சத்து, சித்து, ஆனந்தம். சச்சிதானந்தம். சச்சித்தானந்தம். சத்து சித்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம் தான் சச்சிதானந்தம்னு சொன்னாங்க. சரி. ரொம்ப சந்தோஷம். மகிழ்ச்சி. 2டே பாட்டு தான் சிந்திச்சோம். முதல் பாட்டுல மலபரிபாகம், சத்தினி பாதம். 2வது பாட்டுல அந்த 3 மண்டலத்துல அது அந்த தேவர், இந்த தேவர்ன்னு உள்ள போய் உடம்புக்குள்ள மாட்டிக்காம, இவங்க தான் பெருசு, அவங்க தான் பெருசுன்னு சிக்கிக்காம, 3 மண்டலம் சரியா சந்திர மண்டலம், சூரிய மண்டலம் எல்லா தேவரும் தனித்தனியா கொண்டாடாம, எல்லா தேவருக்கும் ஒரு தேவர் இருக்கிறாருன்னு நம்ம போய் நிக்கிறோம் இல்லையா? நிட்டையில்லா உடல், அந்த இருட்டுல மாட்டிக்கிட்ட உடல். நிட்டையில்லா உடல்னு சொல்றாங்கல்ல. என்னன்னா சாமியோட திருவடி அடையாத உடம்புன்னு அர்த்தம். நீங்க எல்லாம் அடைஞ்சிட்டீங்க. உண்மைய கேள்விப்பட்டுட்டீங்கல்ல? அப்ப உங்களுக்கெல்லாம் நிட்டையில்லா உடலா? இல்ல. நிட்டை கூடிய உடல். கூட்டிட்டீங்க நீ சாமி. கொஞ்சம் உத்தாது என்ன ஒன்னோ சொல்லின்னு இருக்கிறானே, கொஞ்சம் உத்தாது பார்க்கணும் பார்க்குறீங்கல்ல. அப்ப நெட்டைக்கு வந்துட்டீங்க. சாமி திருவருள் கருணையினால அவன் அருளாலே அவன் தாள் வணங்குன்றது இப்ப சரியா போச்சா? அவன் அருளாலே அவன் தாள். அப்ப அவன் தாள் வணங்குனா நெட்டைக்கு நீங்க வந்து ஆகணும். எவ்வளவு பெரிய சுலபமான விஷயம். சரி. இதுக்காரும் பொறுமையா நின்னு நிதானமா இந்த 2 பாட்டு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திருமூல நாயனாருக்கும், திருமந்திரத்தை அருளிய திருமூல நாயனாருக்கும், எல்லாம் வல்ல ஏலவார் குடலை உடனாகி கட்சி ஏகமனுடைய பெரும் கருணைக்கும், நம்ம எல்லாம் இந்த செந்நெறியில் ஆட்படுத்தக்கூடிய சிவபெருமானோட திருத்தாலை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய இறைவனுடைய திருவடியை நம்ம இறுக்கி பற்றி
அந்த மலபரிவாகம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை கடந்து பசு அறிவு பெற்று பாச அறிவிலிருந்து நீக்கி பசு அறிவு பெற்று பதிஞானம் பெறுவ வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பதிஞானம் கிட்டி பசுஞானம் கிட்டி தயவு கருணை அன்பு இரக்கம் எல்லாம் கிட்டி எவ்வுயிரும் தம்முயிர்கள் பார்க்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் கிட்டி மனித நேயமும் சிவஞானமும் பெற்று பேரின்ப வீட்டை அடையும் பெரும் மார்க்கத்தை நமக்கு தரக்கூடிய திருமந்திரத்தையும் சிந்திச்சு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகல்லும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் நல்ல தரும் கழுமல்ல வல்லநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல். இப்பொழுது சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை நாம் தற்போது சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி இணைத்தை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல் என்கிற நிகழ்ச்சியிலே அடியார் பெருமக்களை அனுபவ ரீதியாக சிவஞானம் பெறும்படி இன்று நாம் சிந்தித்த அத்தனையும் 3 மண்டலமும் அந்த திருவடியில் இருக்கிறது. சத்தினை பாதத்தை நாம் தொடுவோம் என்று கூறி அடியார் பெருமக்கள் 6 மணிக்கு வந்து தவத்தில் கலந்து கொள்ள முடியும். பிறகு சிறப்பு நிகழ்ச்சியாக 8 மணிக்கு திருவாசகத்தில் அருளும் பொருளும் என்கிற தலைப்பின் கீழே அந்த நிகழ்ச்சியிலும், பிறகு 9:50க்கு அகப்பூசை என்று சொல்லக்கூடிய சிதம்பர ரகசியம் உள்முக பயணம் என்கிற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த நிகழ்ச்சியின் அடியார் பெருமக்கள் பணிவன்போடு கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாய்வே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கங்க.